இன்றைக்கு ஈரான் தொடர்பில் மிக முக்கியமான 2 செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து முயற்சிகளை செய்து வருகிறது. குறிப்பாக யுத்த நிறுத்த மீறல், யுத்த நிறுத்தம்னு வந்ததுக்கு பிறகு யுத்த நிறுத்த மீறலை அமெரிக்கா பண்ணினாங்கன்னா இந்த ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் வெளியே போகும். அதே மாதிரி ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ஈரானுடைய சொத்துக்களை அமெரிக்கா முடக்கி வச்சிருக்குது. அதை கொடுக்கணும். அதை கொடுக்க தவறினாலும் இந்த ஒப்பந்தத்தை விட்டு ஈரான் வெளியேறிவிடும். இன்றைக்கும் ஈரானுடைய எல்லைகளுக்குள்ள அத்துமீறி நுழைந்த அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானத்தை சுட்டு தள்ளி இருக்கிறது ஈரான். அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்களை எல்லாம் ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் காசா மீதான யுத்தம், அதன் பிறகு லெபனான் மீதான தாக்குதல்கள், அதன் பிறகு ஈரானுடனான ஒரு பாரிய மோதல் என்று தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் ஒன்று விடாமல் ஒன்று நடைபெற்று வருவதை நம்ம பார்க்க முடியும். இந்த நிலையில தான் மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை தெளிவாக செயல்படுத்தி வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். லெபனானில் மிக பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரம் காசாவுக்குள்ளும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். காசாவினுடைய 70% நிலப்பரப்புகளை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி அதற்கான முனைப்புகளையும் காட்டிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். இந்த நிலையில தான் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ளாக இதுவரைக்கும் 922 அப்பாவி காசா மக்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கொன்றிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதை தாண்டி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள்ட்ட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எடுத்திருக்கக்கூடிய பேட்டிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த யுத்த நிறுத்த காலத்தில் அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எப்படி செயல்படுகிறது என்பது தொடர்பாகத்தான் அந்த பேட்டிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தொடர்பில் பேசக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய படைப்பிரிவை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எல்லோ பார்டர் என்று சொல்லக்கூடிய காசாவினுடைய பகுதிகளையும் நாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளையும் பிரிக்கக்கூடிய எல்லையை தாண்டி அல்லது அதுக்கு நெருக்கமாக யார் வந்தாலும் சுட்டு தள்ளுமாறு தான் எங்களுக்கு ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் நாங்கள் யார் வந்தாலும் அங்கு கவனிப்பதில்லை, சுட்டு தள்ளிவிடுவோம் என்கிறான் ஒருவன். இன்னொருவன் என்ன சொல்றான்னு கேட்டா, அங்கெல்லாம் காசா மக்களுடைய உயிருக்கு எந்த மரியாதையும் கிடையாது, காசாக்காரனாலே சுட்டு தள்ளுங்க என்பதுதான் ஆர்டராக இருக்கிறது என்று அதை ஒரு சாதாரண விஷயமாக எந்த ஒரு மன உறுத்தலும் இல்லாமல் தாங்கள் பெரிய சாகசம் செய்வதைப் போல, பெரியதொரு சாதனையை நிகழ்த்துவதைப் போல அப்பாவிகளை கொன்று குவிப்பதை சரளமாக சந்தோஷமாக சொல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதனூடாக அவங்க எதை நாடுகிறார்கள், எதை எதிர்பார்க்கிறார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. ஒரு அப்பாவி மனிதனை கொன்று குவித்து விட்டு அதனூடாக என்ன சுகபோகத்தை அனுபவித்து விட போகிறார்கள் என்பது எல்லோருடைய ஒரு கேள்வியுமாக இருக்கிறதா இல்லையா? உலக நாடுகள் எல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் யுத்த நிறுத்தம் என்று சொல்லிக்கொண்டே இவ்வளவு அநியாயத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரான் தொடர்பில் மிக முக்கியமான 2 செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து முயற்சிகளை செய்து வருகிறது. அமெரிக்காவிலிருந்து நிபந்தனைகளை அளிப்பாங்க, அதற்கு பிறகு ஈரான் அதை பரிசீலிப்பாங்க, பிறகு ஈரான் சில நிபந்தனைகளை கொடுப்பாங்க, அமெரிக்கா பரிசீலிப்பாங்க. இப்படியே பல நாட்கள் தற்போது கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 2 நாட்டுக்கும் இடையிலான முறுகல் நிலையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி லெபனான் மீதான தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். இந்த சூழலில் ஈரானுடைய சமாதான பேச்சுவார்த்தை குழுவினுடைய ஊடக குழு உறுப்பினராக செயல்படக்கூடிய சயீத் அஜர்லு என்கிறவர் இன்றைக்கு ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் சர்வதேச ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிறது. அது என்னன்னா, அமெரிக்காவுடனான முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினுடைய இறுதி வரைவுக்கு இதுவரைக்கும்
ஈரான் தெஹ்ரான் அனுமதி கொடுக்கவில்லை. அமெரிக்கா கடைசியாக ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் 2 நாடு நம்ம சமாதானம் அடைஞ்சிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ஈரான் இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை, கையெழுத்திடவில்லை என்கிற செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா சார்பாக பேசக்கூடியவர்கள் பீட் ஹெக்ஸத் போன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு லாபமான ஒரு ஒப்பந்தத்தை தான் எட்ட பார்க்கிறார் அப்படிங்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு லாபம்னு அமெரிக்கா நினைக்கிற அதே நேரம் ஈரானுக்கு லாபமாக இருக்க வேண்டும் என்று ஈரான் நினைக்கிறது. இந்த 2 தரப்புமே இப்படி நினைக்கிறதுனால தான் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியாமல் இருக்கிறது என்பதுதான் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் இறுதி வரைவுக்கு இதுவரைக்கும் தெஹ்ரான் ஒப்புக்கொள்ளவில்லை, அனுமதி அளிக்கவில்லை என்று சொல்லுகிறார் பேச்சுவார்த்தை குழுவினுடைய உறுப்பினர் சயீத் அவர்கள். அதை தாண்டி அவர் பேசும்போது மறுதரப்பு, அதாவது அமெரிக்க தரப்பை பொறுத்தவரையில் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற தவறினார்கள் என்று சொன்னால் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது. அமெரிக்கா சொல்ற மாதிரி ஒப்பந்த பிரகாரம் செய்யலைன்னா எந்த நேரமும் ஈரான் இந்த சமாதான ஒப்பந்தத்திலிருந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த தகவலை சுட்டிக்காட்டி அனடோலு நியூஸ் ஏஜென்சியும் தகவல் அளித்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் சயீத் அஜர்லு அவருடைய கருத்து பிரகாரம் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தில் கடமைகள் நிறைவேற்ற தவறினால் ஈரான் விலகிக்கொள்ள முடியும் என்கிற ஒப்பந்தமும் இருக்கிறது. ஒப்பந்தத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அமெரிக்கா சொல்கிற மாதிரி ஒப்பந்த பிரகாரம் நடக்கலன்னு சொன்னால் ஈரான் எந்த நேரத்திலும் ஒப்பந்தத்தை விட்டு வெளியேறிக்கொள்ள முடியும் என்கிறதும் இணைக்கப்பட்ட ஒரு ஷரத்தாக போடப்பட்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு ஈரான் தரப்பு விவரித்திருக்கிற அதே நேரம் குறிப்பாக யுத்த நிறுத்த நிறுத்தம்னு வந்ததுக்கு பிறகு யுத்த நிறுத்த மீறலை அமெரிக்கா பண்ணினாங்கன்னா இந்த ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் வெளியே போகும். அதே மாதிரி ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ஈரானுடைய சொத்துக்களை அமெரிக்கா முடக்கி வச்சிருக்குது. அதை கொடுக்கணும். அதை கொடுக்க தவறினாலும் இந்த ஒப்பந்தத்தை விட்டு ஈரான் வெளியேறிவிடும். அதே மாதிரி ஈரானை முற்றுகையிட்டு இருக்கிறது அமெரிக்காவினுடைய கடற்படைகள். ஹொர்முஸுக்கு வெளியில் அவர்களுடைய கப்பல்களை கொண்டு முற்றுகையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை முற்றுகையை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும். நீக்க தவறினாலும் ஈரான் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிவிடும். இப்படி எந்த ஒரு நிபந்தனையை அமெரிக்கா செயல்படுத்த தவறினாலும் ஈரான் முற்றுமுழுதாக அங்கிருந்து வெளியேறிவிடும், ஒப்பந்தத்தில் இருந்து வெளியே போயிடுவாங்க என்கிறதை மிக தெளிவாக ஒப்பந்தத்திலேயே நாங்கள் சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லி ஈரான் இன்றைக்கு சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய நாடாளுமன்றம் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியையும் சொல்லியிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் தலைமைக்குழு உறுப்பினராக செயல்படக்கூடிய அலாதீன் சலீமி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் ஹொர்முஸ் ஜலசந்தி மேலாண்மை மசோதா ஈரான் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட இருக்கிறது. மேக்சிமம் அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். நிறைவேற்றப்பட்டால் ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய முழு அதிகாரம் எங்களுக்குரியதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாடாளுமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ஹொர்முஸ் ஜலசந்தி தற்போது வரைக்கும் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று ஈரான் வாதிட்டு வருகிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் உங்களுக்கு மட்டும் நீங்கள் சொந்தம் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிஜமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹொர்முஸ் ஜலசந்தி சர்வதேச விதி பிரகாரமே ஈரானுக்கு சொந்தமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு சில பகுதிகள் துபாய்க்கு சொந்தமாக இருக்கும். இன்னும் சில பகுதிகள் ஓமான் வளைகுடாவுக்குள்ள வரும். சர்வதேச கடல் பரப்பு என்கிற எல்லைக்குள்ள இந்த ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகள் வராது. அதனால தான் புதிதாக ஒரு மசோதாவை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் ஈரான் தரப்பு தற்போது இதை நிரூபிக்க இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் ஹொர்முஸ் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணிட்டு அதை தொடர்ந்து கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் பார்ப்போம். இந்த ஜலசந்தி தொடர்பான கொள்கையை வெளிநாட்டு சக்திகள் யாரும் தீர்மானிக்க நாடாளுமன்றம் அனுமதிக்காது அப்படின்னு சொல்லியும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அவங்க சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் ஹொர்முஸ் ஜலசந்தி திறந்தே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த விவகாரம் எங்களை பற்றியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹொர்முஸ் ஜலசந்தியை திறந்து வைங்கன்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் திறக்க முடியாது. அது எங்கள் ஏரியா, நாங்கள் தான் மூடணுமா திறக்கணுமாங்கிறத முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு எங்கள் விவகாரத்தில் மற்றவர்கள் முடிவெடுப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழலில் தான் இன்றைக்கும் ஈரானுடைய எல்லைகளுக்குள்ள அத்துமீறி நுழைந்த அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானத்தை சுட்டு தள்ளியிருக்கிறது. ஈரான் அதனுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் ஈரான் வெளியிட்டிருக்கிறது. IRGC-யினுடைய படைப்பிரிவுகளால் தான் அமெரிக்காவினுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிற MQ-1 என்கிற ரகமான உளவு விமானம் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவினுடைய
உளவு விமானங்களை துல்லியமாக சுட்டு வீழ்த்துகிற வேலையை ஈரான் செய்து கொண்டிருக்கு. இது தொடர்பாக நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவிலையும் சொல்லியிருக்கிறோம். ஈரான் ஒரு புதிய வகையான ரேடார் சிஸ்டத்தோடு சேர்ந்த ஒரு அந்த வரக்கூடிய விமானங்கள் அதே போன்று ஏவுகணைகளை தடுக்கிற சிஸ்டம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாக இருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் தற்போது அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஈரானில் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுடைய அரசுக்கு ஆதரவாக நடைபெற்ற ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு மிகப்பெரிய படகு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். இதில் படகுன்னா சாதாரணமான படகு கிடையாது, க்ரூஸ் ஏவுகணைகளை தாங்கி செல்லக்கூடிய ஒரு படகாக இருக்கிறது. கப்பல்களை தாக்குகிற க்ரூஸ் ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய படகு 27 ரஜப் என்று இந்த படகுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். தெஹ்ரானுடைய இன்குலாப் சதுக்கத்தில் வைத்துத்தான் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் இந்த புதிய தாக்குதல் படகை அறிமுகம் செய்திருக்கிறது IRGC. இந்த தாக்குதல் படகை பொறுத்தவரையில் ஒரு மணி நேரத்துக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடியது என்று சொல்லியும் நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய க்ரூஸ் ஏவுகணைகளை ஏவக்கூடிய வகையில் இந்த படகு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களையும் IRGC இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த யுத்த நிறுத்த காலகட்டத்தை பயன்படுத்தி நிறைய ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற வேலைகளையும் புதிய வகையான ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் உருவாக்குகிற வேலையையும் ஈரானியர்கள் செய்து வருகிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் வடக்கு ஈராக்கினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் மேலே ஈரானுடைய இராணுவம் IRGC இன்றைக்கு திடீர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஈராக்கில் ஆயுதமேந்திய பிரிவினைவாத குழுக்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்க்க முடிகிறது. IRGCயினுடைய தரைப்படை தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஏற்கனவே நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக 14 வீடுகளை கட்டுகிற ஒரு வீட்டு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் ஆரம்பிச்சிருந்தோம். அதில் 5 வீடுகள் கட்டி மக்களுக்கே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அவங்களோட கையிலே நம்ம கொடுத்துட்டோம். மேலதிகமாக இருக்கக்கூடிய 9 வீடுகளை கட்டக்கூடிய பணிக்கான உதவிகளை தொடர்ந்து உங்களிடத்தில் நம்ம கேட்டு வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ஜகாத் நிதிகளை உங்களிடத்தில் தொடர்ந்து நம்ம கோரிக்கையாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அதற்காக சகோதரர்கள் தந்திருக்கக்கூடிய பண உதவியை கொண்டு தற்போது வேலைகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வீடு அதனுடைய மேற்பரப்புகள் வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கூரை அமைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் இன்னொரு வீடு கட்டுகிற பணியை ஆரம்பிச்சிருக்கிறோம், 2வது வீடு. இந்த பணிகளுக்கான அனைத்து உதவிகளும் சகோதர சகோதரிகளாகிய உங்ககிட்ட இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம தொடர்ந்து செய்து வருகிறோம் என்பது நமக்கு தெரியும். இதுவல்லாத இன்னும் பல பணிகளையும் நம்ம செஞ்சு வர்றோம். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ காட்சிகளாக நம்முடைய தளங்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான தர்மங்களை அள்ளித்தரக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சொர்க்கத்தினுடைய இருப்பிடத்தை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை நாங்கள் செய்து கொள்வதோடு இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். பெரிய தொகையை மட்டும்தான் தரணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இது எல்லாமே ஒரு நிறுவனத்திட்ட இருந்து காசை கொண்டாந்து நம்ம கட்டலை. நீங்கள் தரக்கூடிய 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா லட்சம் ரூபா இதுகளை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களால் எது முடியுமோ அது தாராளமாக தரலாம். ஏற்கனவே நம்ம கட்டிய அந்த 5 வீடுகளுக்கு 100 ரூபாய் பணம் தந்த சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது அவங்களால எது முடியுதோ அதை தர்றாங்க. எனவே முன்னால் தெரிகிற வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குகிற அதே நேரம் அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு உதவிகளை அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான உதவிகளை எப்படி அனுப்ப முடியும் என்கிற வழிவகைகளையும் நாம் மேலதிகமாக சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நற்பணிகள் சிறக்கவும் சிறப்பாக நடந்து முடியவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் இந்த இடத்திலே நாங்கள் உங்களிடத்திலே முன்வைத்துக் கொள்கிறோம். ஈராக்கினுடைய எல்லை பகுதிகளில் குருது குழுக்கள் இருக்கிறார்கள். குர்திஷுகள் நமக்கு தெரியும், ஷியாக்கள் சன்னிகள் என்கிற பிரிவுகளுக்கு மத்தியில் குர்திஷுகளை பொறுத்தவரையில் சன்னி பிரிவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். டர்க்கியினுடைய ஒத்துழைப்போடு அவர்கள் தான் ஆயுதங்களை கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் செயல்பட்டு வர்றவங்க. அதே போன்று அமெரிக்காவினுடைய நேரடி ஆயுத சப்ளையும் அவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி அமெரிக்கா ஆதரவு பெற்ற குருது ஆயுத குழுக்கள் மீது தான் இந்த தாக்குதல்களை இன்றைக்கு ஈரானுடைய IRGC திடீரென்று நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோட்டையாக இருக்கிற லிட்டானி ஆற்றுக்கு அப்பால் இருந்த ஃபியூஃபோர்ட் கோட்டையை
இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைப்பற்றி இருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய இந்த கோட்டையை கைப்பற்றியதை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இனவாத அமைச்சர்கள் பல பேரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் ஸ்மாரிச் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் பழைய பாவங்களின் மீள் வருகை அப்படின்னு சொல்லி இந்த கோட்டையை கைப்பற்றியதை பற்றி அவர் கருத்து சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். 25 ஆண்டுகளுக்கு மேலாக இல்லாத அளவுக்கு இஸ்ரேலுடைய படைகள் லெபனானுக்குள்ள முன்னேறி கொண்டிருக்கிறாங்க. 2006க்கு பிறகு இந்த அளவுக்கு அவங்க உள்ள போகல. இப்ப எல்லா சட்டங்களையும் ஒட்டச்சு நொறுக்கிட்டு உள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது, லெபனான் கவர்மெண்ட் பார்த்து கொண்டிருக்கிறது, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கத்தான் இந்த வேலையை பண்றாங்க. இது கூட அமெரிக்காவினுடைய தூண்டுதல்ல அமெரிக்காவோட பேசிக்கொண்டு இந்த ஈரானுகளோட அமெரிக்கா நடத்துகிற பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்ச்சிகரமான வேலையாக இருக்கு. இது தொடர்பாக ஹிஸ்புல்லாக்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்கிற கேள்விகளும் இருக்கிற நேரத்தில் ஈரான் இது தொடர்பில் அடுத்த கட்ட செயல்பாடுகள் எதை முன்னெடுக்க போகிறது என்கிற கேள்விகளும் எழுந்து வருகிறது. இந்த நிலையில தான் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். நேற்றைய தினம் லண்டன் பிபிசியினுடைய தனி செய்தியை கூட நீங்க பார்க்க முடியும். ட்ரோன் ஹிஸ்புல்லாக்களுடைய ட்ரோன் தாக்குதல்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறுகிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள். ஏன்னா இந்த தற்போது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களை பொறுத்தவரையில் உக்ரைன் போர்க்கள தந்திரங்களை நினைவூட்டுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வாளர்கள் எழுதுவதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான மோதலில் இருந்து ஆளில்லா விமானம் சார்ந்த யுத்தத்தில் ஹிஸ்புல்லாக்கள் தெளிவான பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இராணுவ பாதுகாப்பு ஆய்வாளராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் என்கிறவர் விவரிக்கிறார் என்கிறது அல் ஜசீரா. அல் ஜசீரா அலெக்சாண்டருடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. உக்ரைன் ரஷ்யா வார்ல என்ன விதமான யுக்திகள் கையாளப்படுகிறதோ இந்த ஆளில்லா விமான தாக்குதல்களில் அதை அப்படியே அச்சு அசலாக ஹிஸ்புல்லாக்கள் செய்கிறார்கள். ஆனால் ஹிஸ்புல்லாக்களுடைய இந்த தாக்குதல்களை இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா ஹிஸ்புல்லாக்களால் பயன்படுத்தப்படக்கூடிய ஆளில்லா விமானங்கள் ரொம்ப சிறியதாக இருக்கிறது என்று சொல்லியும் ரேடார் போன்ற வழக்கமான ஐட்டங்களால் அதை கண்காணிக்க முடியாமல் இருக்கிறது. கண்டறிய முடியாத ரேடாருக்கு சிக்காத ஒரு வகையான ட்ரோன்களை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ட்ரோன்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த படங்கள் எடுப்பதற்காக வீடியோ பண்ணுறதுக்காக மேலே வானத்துக்கு அனுப்புவாங்கல்ல ட்ரோன், அந்த மாதிரி ட்ரோன் மாதிரி இருக்கிறது. அந்த வகை ட்ரோன் மாதிரியான ஐட்டங்களை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறார்கள். மற்ற வகை ஆளில்லா விமானங்களைப் போல் அல்லாமல் கம்பி இல்லாத சமிக்ஞை தேவைப்படாத ஜாமருக்கு உட்படுத்தப்படாத ஃபைபர் ஆப்டிக்ஸை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதாவது இந்த ட்ரோன்களில் எதுலையுமே ஃபைபர் தான் பயன்படுத்தப்படுகிறதே தவிர கம்பிகள் பயன்படுத்தப்படுவதில்லை. இரும்பில் கம்பிகள் இருந்ததுன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணலாமான்னு சொன்னால் அதை உடனே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரு ட்ரோன் ஒன்று நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது, நம்மளுக்கு அட்டாக் பண்ண வர்றாங்க. அப்போ இந்த ரேடாருக்கெல்லாம் சிக்கிற மாதிரி எப்போ எடுப்பாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி வரக்கூடிய இரும்பில் ஏதாவது இரும்பு கம்பி ஏதாவது ட்ரோனில் இருந்தால் மட்டும்தான் உடனடியாக அதை கண்டறிய முடியும். ஆனால் தற்போது ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை பொறுத்தவரையில் அந்த ட்ரோன்கள் எதுவுமே இரும்பாலோ கம்பியாலோ உட்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகிற அல்லது கம்பிகள் இரும்புகளால் தயாரிக்கப்பட்டவைகள் அல்ல, ஃபைபர் ஆப்டிக்ஸாக இருக்கிறது. ஃபைபரால் செஞ்சிருக்கிறாங்க. இந்த போட்டுகள் தோணிகள் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபைபரால் பண்ணியிருக்கிறாங்க. எனவே அது இரும்பு சார்ந்தது இல்லைங்கிறதுனாலையும் அதை கண்டறிவது கடினமாக இருக்கிறது. இது நவீன யுத்தம் ஒன்றுக்கு மிக தெளிவாக தயாராக இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்பதை காட்டுகிறது. ஏன்னா ஹிஸ்புல்லாக்கள் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்கிறத இஸ்ரேலே எதிர்பார்க்கல என்றுதான் ஆச்சரியமாக இந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிற அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஐஆர்ஜிசியோட பேசிக்கொண்டு ஐஆர்ஜிசிக்கு பணம் செலுத்திவிட்டு ஈரானுக்கு கட்ட வேண்டிய காசையெல்லாம் கட்டிட்டு கிட்டத்தட்ட 28 கப்பல்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியை கடந்து சென்றிருக்கிறது. பிசினஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானுக்கு பணத்தை கட்டிக்கிட்டு அமெரிக்கா ஆதரவு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு தான் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ஈரான் இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கட்டிடம் துபாயில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஹாஸ்பிட்டல், குறிப்பாக ஈரானுடைய செம்பிறை சங்கத்துக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல் இது துபாயில் இருக்கிறது. இந்த ஹாஸ்பிட்டலை மொத்தமாக ஷட் டவுன் பண்ணி இருக்கிறது யுஏஇ, ஐக்கிய அரபு அமீரகம். ஹாஸ்பிட்டலை மொத்தமாக இழுத்து மூடிட்டாங்க. மூடப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கிருந்த பணியாளர்களும் நோயாளிகளும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இங்கு வேலை செய்த ஈரானை சேர்ந்த அத்தனை பேரும் நாட்டை விட்டு
வெளியேற வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தோடு சம்பந்தப்பட்ட, இந்த மருத்துவமனையோடு சம்பந்தப்பட்ட எல்லா சொத்துக்களையும் UAE சீஸ் பண்ணியிருக்கிறாங்க, முடக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.